28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற தமிழக அரசை கண்டிக்கின்றோம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விஜய் அரசை கண்டிக்கின்றோம். திமுக ஆட்சியிலே செழித்து நின்ற விவசாயத்தை திமுக ஆட்சியிலே தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா. சையத், வணக்கம். தற்பொழுது இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட யார் யாரெல்லாம் முக்கிய பிரமுகர்கள் பங்கெடுத்திருக்காங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத ஒரு சூழ்நிலையில் மேட்டூர் அணையிலும் போதிய நீர்வரத்து வராத காரணத்தினாலும் அதே போன்று டெல்டா மாவட்டம் முழுவதுமே தற்போது வறண்டு காணப்படுகிறது. இதனால் பல லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் கைத்தெளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும் என திமுக சார்பில் தஞ்சை பணக்கல் கட்டிடம் முன்பு ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே நேரு, கோவிசெலியன் உள்ளிட்ட முக்கியமான பிரபல நிர்வாகிகள் கலந்து கொண்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நன்றி சையத் மௌலானா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.